guys, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய லாவண்யா. இன்னைக்கு நம்ம ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆவாரம்பூல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அம்மா போட்டா கூட அம்மா போட்ட தழும்பெல்லாம் குறையிருக்கு. நம்ம ஆவாரம்பூவும் வேப்பிலையும் யூஸ் பண்ணுவோம். இவ்வளவு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஆவாரம்பூல வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அது யூஸ் பண்றதுனால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் தெரிய போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நான் இன்னைக்கு ஒன் டே மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல, 1 வீக் நான் கண்டினியூவா யூஸ் பண்ண போறேன். 1 வீக்ல எனக்கு என்னென்ன ரிசல்ட் வந்து விசிபிளா தெரியுது அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ் பேக்குக்கு தேவையான அளவு ஆவாரம்பூ எடுத்துக்கலாம். நீங்கள் ஆவாரம்பூ பொடியாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ளாராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இது கூட நான் வேப்பிலை எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் அரைச்சி எடுக்கலாம். அரைக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் ஆர் ரோஸ் வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் வேறு ஏதாவது க்ரீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நேரம் விட்டு நீங்கள் ட்ரை ஆக விடாதீங்க. ட்ரை ஆகி ஸ்கின்னை இழுக்கிற அளவுக்கு விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணால் தான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. நம்ம வந்து ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் பிளாக் ஸ்பாட் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதோட ரெண்டோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுல இந்த ஃபேஸ் பேக் வந்து அடிச்சுக்கவே முடியாது. நல்லாவே ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணியிருக்கு. ஸோ என் ஸ்கின்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டன் பண்ணியிருக்கு அப்படின்னா, சுற்றி பிரைட்டன் பண்ணதில்லை, என்னோட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அப்படி தெரியுது. அந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து சரி பண்ணணும். ஸோ அப்படி இருக்குது என்னோட ஸ்கின். ஸோ பிரைட்டன் பண்ணதில் எனக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. செகண்டு, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய தழும்பு அந்த பிளாக் ஸ்பாட் எல்லாம் ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணும். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத இமேஜில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே விட இப்போ வந்து நல்லாவே ஃபேட் அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக போகல, பட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்பாட் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. பாதிக்கு பாதி பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. ரொம்ப பிளாக்காக தெரியல. இன்னும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 days யூஸ் பண்ண அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் ஆயிடும். அந்த அளவுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. இதான் இந்த 7 daysோட ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லாவண்யா. டாடா, பை.